Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு March 5th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video course is available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku RRBPO அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. So the first news is International Disarmament and Non-Proliferation Awareness Day. இது ஃபர்ஸ்ட் டைம் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் 2023. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்ஆர்மமெண்ட் ப்ரொலிஃபரேஷன் இதுன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அப்போ தான் இந்த நியூஸ் புரியும். ஸோ டிஸ்ஆர்மமெண்ட் அப்படின்னா என்னென்னா ரிடக்ஷன் ஆஃப் ரிடக்ஷன் ஆர் த எலிமினேஷன் ஆஃப் மிலிட்ரி வெப்பன்ஸ் அப்படின்றது தான் வந்து ரிடக்ஷன் ஆர் எலிமினேஷன் ஆஃப் த மிலிட்ரி வெப்பன்ஸ் அப்படின்றது தான் வந்து டிஸ்ஆர்மமெண்ட். ஸோ டிஸ்ஆர்மமெண்ட் அது ஆர்ம்னா என்ன, வெப்பன்ஸ். ஸோ ஆர்மமெண்ட்டை ஆர்மமெண்ட் பண்ணுறோம். ஸோ ரிடக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் மிலிட்ரி வெப்பன்ஸ். ஸோ கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இல்லாமல் குளோபல் செக்யூரிட்டி அதிகமாக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து டிஸ்ஆர்மமெண்ட். நான் ப்ரொலிஃபரேஷன் அப்படின்னா என்னென்னா நியூக்ளியர், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெப்பன்ஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கணும். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து தே மேட் அ குரூப். அந்த குரூப்போட பேர் வந்து நான் ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன். டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ தேட் நம்மளை வந்து அந்த குரூப்பில் வந்து சேர்த்துக்கலை. அந்த 5 கண்ட்ரீஸ் மட்டும்தான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த கண்ட்ரீஸ்கிட்டையும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதையும் தாண்டி வி மேட் சில சேஞ்சஸ் அண்ட் வி ஃபவுண்ட் ஆர் வாட் டு சே நியூக்ளியர் வெப்பன். ஸோ அதில் வந்து மேஜராக சைனா இருந்தாங்க அப்படின்றதுனால தான் வி டிட் நம்மளோட நியூக்ளியர் வெப்பன். ஸோ நம்ம அதை வந்து சைன் பண்ணல. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த குரூப்போட நேம் என்ன அப்படின்றத மட்டும் டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஐ ஹோப் யூ வில் டூ, பிகாஸ் ரொம்ப அதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ்டாக டீச் பண்ணது. ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் நோட்ஸ் அண்ட் டூ கமெண்ட். ஸோ நான் ப்ரொலிஃபிகேஷனையும் டிஸ்ஆர்மமெண்ட்டையும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு டே, இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் நான் ப்ரொலிஃபிகேஷன் அவேர்னஸ் டே. ஸோ இது ரெண்டையும் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு டே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆன் March 5th. ஸோ March 5th தான் இந்த ஒரு டே. என்ன பண்ணுறாங்க இந்த டே அப்படின்னா, யங் பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணுறாங்க தேட் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது, இதெல்லாமே வந்து டிஸ்ட்ரக்ஷனுக்கானது, இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது, தீஸ் ஆர் த த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி யங் பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணாதான் ஃப்யூச்சரில் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாவோ அவங்க ஒரு பிரசிடென்ட், ப்ரைம் மினிஸ்டராக வரும்போது தே வில் ஆல்சோ இன்சிஸ்ட் ஆன் இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அண்ட் குளோபல் எஃபர்ட்ஸ் டு ரெடியூஸ் திஸ் போத் ப்ரொலிஃபரேஷன் அண்ட் செக்யூரிட்டி எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு UNGA யூஸ்வலாக அவங்க தானே ஒரு டே, இன்டர்நேஷ்னல் டே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா தே வில் கிவ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ 2021 தான் இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க தட் திஸ் டே வில் பி அப்சர்வ்ட் ஆன் March 5th அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2023 we are observing this day for the first time. ஸோ December 7, 2022 தான் UN General Assembly அடாப்ட் பண்ணுறாங்க ஒரு ரெசல்யூஷன் ஃபார் திஸ் டே. ஸோ இது என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் அப்படின்னா, ரிமைண்டர் தேட் டேஞ்சர்ஸ் ஆஃப் திஸ் வெப்பன்ஸ் இது இருந்துச்சுன்னா மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஸோ வேர்ல்டு வார்னால என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அப்புறம் அதுக்கப்புறம் GDP growth எல்லாம் திரும்ப பேக் டு த ஃபார்ம் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து இப்போவே witnessing யுக்ரைன் அண்ட் இப்போ இருக்க இஸ்ரேல், காசா மாதிரியான வார்லாம் பார்த்ததுக்கப்புறம் யூ மைட் நோ. ஸோ பெரிய கண்ட்ரி லைக் ரஷ்யாலாம் வந்து அவங்களோட GDP growth உயரும், ஏன்னா தே ஆர் ப்ரொடியூசிங் மோர் வெப்பன்ஸ் அவங்க கண்ட்ரியில். ஸோ ஜிடிபினா என்ன, அவங்களோட கண்ட்ரியில் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது தானே. ஸோ வார் நடக்கும்போது அதிகப்படியான வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக அந்த ரஷ்யா மாதிரியான பெரிய கண்ட்ரீஸ் கிட்ட அவ்வளோவா உயிர் சேதமும் ஆகாது. இந்த டைப் ஆஃப் வெப்பன்ஸை க்ரியேட் பண்ணுறவங்க அதிகமாக இருப்பாங்க. ஸோ தட் அவங்களோட GDP growthமே நல்லா தான் இருக்கும். பட் சின்ன கண்ட்ரி லைக் உக்ரைன், காசா மாதிரியான கண்ட்ரீஸ், ஈவன் இஸ்ரேல் கூட தே வில் ஹாவ் அ குட் GDP growth. பட் காசா, உக்ரைன் மாதிரியான கண்ட்ரீஸ் டோட்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து பேசிக்காக இருக்க வேண்டிய எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அது ரெஜுனேட் பண்ணுறதுன்றது வந்து இட் வில் டேக் அ டிகேட் டு கம் பேக் டு த நார்மல்கே வரதுக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு டே. ஸோ யுனைடெட் நேஷனே வந்து டிஸ்ஆர்மமெண்ட் வீக் அப்படின்னு ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆன்
on October 24th to 30. ஆனுவலாக வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசார்மமெண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை எலிமினேட் பண்ணணும் அண்ட் ஆர்ம் கண்ட்ரோல்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 10th ஸ்பெஷல் செஷன் ஆன் டிஸ்ஆர்மமெண்ட் இன் UNGA இன் 1978 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிஸ்ஆர்மமெண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றவங்களோட ரோல் என்ன அப்படின்னா குளோபல் டிஸ்ஆர்மமெண்ட் எஃபர்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும், அதுக்கு ரிலேட்டடான ட்ரீட்டீஸை நெகோஷியேட் பண்ணணும், ஒவ்வொரு கண்ட்ரியையும் சைன் பண்ண வைக்கணும். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் இஸ் இன் வியன்னா, ஆஸ்ட்ரியா. இப்போ இருக்கிற சீஃபோட பேர் வந்து இசுமி நகமிட்சு, ஜப்பான்லேருந்து. ஸோ நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் லைக் டிஸ்ஆர்மமெண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து தே வில் டூ. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு டே. ஸோ ஜஸ்ட் கீப் இன் யோர் மைண்ட் இன்டர்நேஷ்னல் டிஸ்ஆர்மமெண்ட் நான் ப்ரொலிஃபரேஷன் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் March 5th. ஸோ 2023 தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். இதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவ் ஸ்மித் அவரோட லாஸ்ட் ODI மேட்ச் எந்த டீமுக்கு எதிர்த்து விளையாண்டார் அப்படின்னா வி ஆர் த ஒன், இந்தியாவுக்கு எதிர்த்து தான் விளையாண்டார். ஸோ தட் செமிஃபைனல் வாஸ் நாட் ஸோ குட். பட் ஒன் டே இன்டர்நேஷ்னல் இருந்து மட்டும்தான் ஹீ இஸ் ரிட்டையரிங். மற்ற ரெண்டான டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் T20 இன்டர்நேஷ்னல்ஸ் ஹி வில் பிளே. ஸோ ஏன் இதுலேருந்து மட்டும் வெளியில் வராதுன்னா ODI வேர்ல்ட் கப் இருக்குது. ஸோ அதில் யங் பிளேயர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் 2027 அப்படின்றதுக்காக ஹீ இஸ் ரிட்டையரிங்னு சொல்லியிருக்காரு. ஸோ சாம்பியன் ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா விளையாண்டதுக்கப்புறம் ஹி அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவரோட கேரியர் ஸ்டாட்ஸ் என்ன, திஸ் வாஸ் த 12th ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா இன் ODI அவர் தான். ஸோ மித்ததெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. தென் ஃபியூச்சர் பிளான்ஸ் இஸ் தட் அந்த ரெண்டு டைப் ஆஃப் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அண்ட் ஆஷஸ் சீரீஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாண்ட்லாம் இருக்குது. ஸோ ஹீ வில் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தேட். ஸோ ஹீ ஒன் 2 ODI வேர்ல்ட் கப்ஸ் வித் ஆஸ்திரேலியா. ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங். நெக்ஸ்ட் வந்து which state started recording the highest number of river dolphins in India's first comprehensive survey. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வே நடந்திருக்கு. அதுலேயே எந்த ஸ்டேட் ஹையஸ்ட் நம்பர் ரிவர் டால்ஃபின்ஸ் வந்து, அது டால்ஃபின்ஸ் இந்த சென்ஸ் வெறும் டால்ஃபின் இல்லை, ரிவர் டால்ஃபின்ஸ். ஸோ எங்கெல்லாம் ரிவர் இருக்கோ தட் இது தெரியும். மோஸ்ட்லி கேஞ்சஸ் டால்ஃபின்ஸ் அப்படின்றது வந்து நிறைய அப்பப்போ நியூஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கேஞ்சஸ் அது ரிலேட்டடாக இருக்கிற ஏரியாவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் இஸ் த ஆன்சர். ஸோ இது கண்டக்ட் பண்ணது எப்போன்னா 2021 23 வரையும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவர் ரிவர் டால்ஃபின் பாப்புலேஷன் சர்வே. ஸோ கங்கா, பிரம்மபுத்ரா, பீஸ் ரிவர்ஸில் தான் இதை வந்து சர்வே எடுத்திருக்காங்க. வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து ஸ்டேட் ஒரு ஸ்டேட் எங்கெல்லாம் இந்த ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் along with WWF, Arayang Turtle Survival Alliance, Wildlife Trust of India. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 years சர்வே எடுத்திருக்காங்க. 8406 கிலோமீட்டர். அது ஒரு ரிவர்லேயும் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லைக் கங்கா அண்ட் பிரம்மபுத்திராவில் 8000, பீஸ் ரிவரில் 101 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டால்ஃபின் பாப்புலேஷனோட பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்க. தட் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 6000+ இருக்குது. கேஞ்சட்டிக்கில் 6000 அண்ட் இண்டஸ் ரிவர் டால்ஃபின்ஸில் 3 இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக கேஞ்சஸ் டால்ஃபின்ஸ் தான் மெயின். ஸோ அதனுடைய நேம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டேட் வைஸ் பிரேக் டவுன் ஆஃப் டால்ஃபின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தா உத்தரப்பிரதேஷ் இஸ் இந்த ஹையஸ்ட் பொசிஷன். ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வே பண்ண டிஸ்டன்ஸ், டால்ஃபினோட கான்சன்ட்ரேஷன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பின் பஞ்சந்தா ஸ்ட்ரெச் ஆஃப் சம்பல் ரிவர் இன் UP அண்ட் கான்பூர் வின்சல் ஸ்ட்ரெச்லலாம் வந்து நிறைய ரேட் ஆஃப் டால்ஃபின்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தட் 1 கிலோமீட்டருக்கு ஒரு டால்ஃபின் வீதம் இட் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டு பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி லோ பாப்புலேஷன் டால்ஃபின் இங்கே இருக்குது. பீகாரில் வந்து தேர் இஸ் ஆல்சோ மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் டால்ஃபின் ஜோன், அங்கேயும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் ப்ராஜெக்ட் டால்ஃபின் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் August 15, 2020 ஹீ லான்ச்ட் அண்ட் எதுக்காகன்னா கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரிவர் டால்ஃபின்ஸ் இன் இந்தியா. ஸோ தட் இஸ் த திங். ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். இதான் நம்ம இது. தென் மந்த் ஆன் மந்த் RBI வந்து லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் 200 rupees நோட் ஸ்டில் ஆன் சர்க்குலேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்ததில் ரீசெண்டாக வந்ததில் அப் அண்டில் February 6471 crore வந்து சர்க்குலேஷனில் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டெபாசிட் ஆஃப் 2000 rupees நோட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ May 19, 2023 தான் அஃபிஷியலாக 2000 rupees நோட்ஸை வந்து சர்க்குலேஷன்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. தென் ஆஃப்டர் தேட்
வெயிட் அ மினிட் அக்டோபர் 7 2023 வரையும் பேங்க் டெபாசிட் மூலயமா யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் 2000 rupees நோட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் அக்டோபர் 2007 2023 ஆர்பிஐ வந்து ஆர்பிஐயோட ரீஜனல் ஆஃபீஸஸில் அக்டோபர் 9 2023 யூ கேன் சப்மிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக போன மந்த்தும் நான் நடத்தினேன். பட் நிறைய பேர் இப்போ எஸ்பிஐ கிளர்க்காக திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்றதுனால ஐ எம் பிரேக்கிங் இட் டவுன். ஆர்பிஐ ஆஃபீஸஸில் யூ கேன் எய்தர் கோ டைரக்ட்லி அண்ட் டெபாசிட் 2000 rupees notes in your bank accounts or visit பண்ண முடியல பக்கத்தில் எங்கேயும் இல்லை அப்படின்னா இந்தியா போஸ்ட் மூலமா யூ கேன் சென்ட் இட் டு ஆர்பிஐ ஆஃபீஸ் ஃபார் டெபாசிட்ஸ். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து யூ ஹேவ் டு சென்ட். எங்கெல்லாம் ஆர்பிஐயோட ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குன்ற லிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சென்னை மட்டும்தான். ஸோ அந்த ஆர்பிஐ ஆஃபீஸ் ஆக்சுவலாக ஆர்பிஐ கிரேட் பி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரேட் பி கிளியர் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆர்பிஐயோட ஆஃபீஸர்ஸ் காலேஜ் ஸ்டாஃப் காலேஜ் வந்து சென்னையில் தான் இருக்குது. ஸோ வில் கெட் ட்ரைனிங் இன் சென்னை தான். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் டிஎம்ஐ. நெக்ஸ்ட் வந்து 98.18% ஆஃப் டோட்டல் 2000 rupees நோட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. விச் இஸ் டெபாசிட்டட் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ரிமைனிங் வந்து 6471 crore வந்து இன்னும் சர்க்குலேஷனில் இருக்குது. தட் வில் ஸ்லோலி கம் டவுன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் லெண்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட எதுக்காக அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டு இன்ட்ரடியூஸ் ஃபார்முலா ஃபார் கேல்குலேட்டிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் ஸ்மால் லோன்ஸ். ஸோ இது ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் அது ஸ்மால் வேல்யூ லோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார்முலா வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் டிஜிட்டல் லெண்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் வந்து ஆர்பிஐ கிட்ட போய் கேட்குறாங்க. தட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுங்க. தட் இஸ் டூ ஃபார் ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ். ஸோ ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு எலிஜிபிள் பாரோவர்ஸ்க்கு 1 lakhக்கும் கீழே வந்து அவங்களோட எமர்ஜென்சி ஃபினான்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஆர் அன்அவாய்டபிள் ஃபினான்ஷியல் நீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மீட் பண்ணுறதுக்கு தே ஆர் கெட்டிங் அ லோன். ஸோ அந்த ஸ்மால் டிக்கெட் பர்சனல் லோன்ஸ் ஆர் ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் அப்படின்னு அதை வந்து சொல்லுவோம். ஸோ ஏன் மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் டிஜிட்டல் லெண்டர்ஸ் இது கொடுப்பாங்க அப்படின்னா டிஜிட்டல் லெண்டர்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எந்த ஒரு பேடிஎம் அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போது சம் டைம் நம்ம பார்க்கும்போது அன்செக்யூர்ட் லோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி லைக் ரம்மி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தே ஆர் கிவிங் லோன் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ டிஜிட்டல் லெண்டர்ஸ் ஆல்சோ கிவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ். ஆல்சோ மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்னாலே என்னென்னா ரொம்ப சின்ன மைக்ரோ லோன்ஸ் இல்லை. மோஸ்ட்லி அந்த மைக்ரோ லோன்ஸ் ஒரு மைக்ரோ ஃபினான்சிங்கே என்னென்னா ஷார்ட் டேர்ம் குரூப் லோன்ஸ் மாதிரி ஸ்மாலர் லோன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு சின்ன சின்ன செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தே வில் கிவ் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்றதே வந்து மோஸ்ட்லி அவங்கள பேஸ் பண்ணது தான். ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்மால் டிக்கெட் லோன் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு ஃபார்முலா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஃபார்முலா கொடுங்கன்னு நீங்களே ஃபார்முலா கொடுங்க அப்படின்னு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா இன் அக்டோபர் 2024 there was a ban, there was a regulatory actions taken by RBI. என்னென்னா எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் லெண்டர்ஸ் அண்ட் சர்டன் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மேலே பேனே போட்டாங்க ஆர்பிஐ. ஸோ அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஸ்மால் டிக்கெட் லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அதனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸசிவாக இருக்குது வென் வி ஆடிட் பண்ணுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் எக்ஸசிவாக வைக்கிறோன்னு தெரியுதுல்ல, அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீங்களே ஃபார்முலா கொடுங்க. நீங்கள் அப்படி போட்ட பேன்னால் இந்த 3 கம்பெனிஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆஃப்டர் அக்டோபர் 2024. ஸோ நீங்களே ஒரு மூவ் கொண்டு வந்து அந்த ஃபார்முலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மூவ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன் லோன் ப்ரைஸிங் அதிகமாகும், பாரோவரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், ரிலேட்டட் லெண்டிங் ப்ராக்டிசஸையும் வந்து இட் வில் பி ப்ரொடெக்டிங் த பாரோவர்ஸ் ஃப்ரம் தேட் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த டிஜிட்டல் லெண்டிங் அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் வந்து இருக்கும் அப்படின்றதுனால நீங்களே கொடுப்பா ஏன்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீசன் ஃபார் த ரிமாண்டே அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஃபேர் ப்ரைஸிங், business disruption, reduce regulatory risk and international best practices அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக இதே டேர்ம் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் மைக்ரோ ஃபினான்ஸில் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இஸ் கிரெடிட் டு த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர் பை பேங்க்ஸ் கொடுக்கலாம். தட் இஸ் இன்க்ளூடிங் எஸ்எஃபிஸ் எல்லாருமே கொடுக்கலாம். மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியே என்பிஎஃப்சிஸில் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் 3 years மைக்ரோ ஃபினான்ஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு, ரேப்பிட் க்ரோத் இருந்துச்சு. சிஏஜிஆர் அதாவது
அதாவது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத்து வந்து கிரெடிட் டு மைக்ரோ ஃபைனான்ஸில் 24.4% வந்து க்ரோ ஆகிருக்கு பிட்வீன் ஜூன் 2021 டு மார்ச் 2024. ஸோ அது ஏன்னு உங்களுக்கே தெரியும், டிஜிட்டல் லெண்டர்ஸ் நிறைய பேர் ஈஸியாக லோன் வாங்குறாங்க. நிறைய ஆப், குட்டி குட்டி ஆப்பில் தே ஆர் லோன் வாங்குறாங்க அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஸோ அது அதிகமாக இருக்குது. தென் லெண்டிங் பை என்பிஎஃப்சிஸோட எம்எஃப்ஐஸ். ஸோ எம்எஃப்ஐஸ்க்கு அவங்களோட கிரெடிட் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் 75% ஆஃப் அவங்களோட லோன் புக்கே வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் இருக்கணுன்ற ஒரு ரூலே இருக்குது. அதனால அவங்க அதுக்கும் அந்த இதை மீட் பண்ணணுன்றதுக்காகவும் தே வில் கிவ் மோர் லோன்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் இந்த ஸ்ட்ரெஸ்ட் ஆன் த அசட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்பிஏ அதிகமாக இருக்குது. ஸோ அந்த என்பிஏ அதிகமாக ஆரம்பிச்சிருக்குன்றதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 31 to 180 days பாஸ் த டியூ. அதாவது நீங்கள் வந்து ஒரு நாள் கட்டணும் அப்படின்ற ஒரு நாள் இப்போது 6th March வந்து நீங்கள் வந்து உங்களோட இஎம்ஐ கட்டியிருக்கணும் அப்படின்னா அதுலேருந்து 31 days to 180 days ஆயிருக்கு பாஸ் த டியூ கட்ட வேண்டிய நாள்லேருந்து அதிகமான அந்த டேஸ்க்குள்ளே இருக்கிற அப்படி கட்டாமல் இருக்கிற அக்கௌண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிருக்கு கம்பேர்ட் டு March 2024 to September. ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் லெண்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹையர் கிரெடிட் எக்ஸ்போஷருக்குள்ளே கொண்டு போகுது. அண்ட் இது வந்து இம்பேர்மெண்ட் அந்த இம்பேர்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து கிரெடிட் டு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் வந்து சர்ஜ் ஆயிருக்கு ஆஃப்டர் போஸ்ட் பேண்டமிக்னு சொல்லிட்டு செலக்ட் என்பிஎஃப்சிஸோட இந்த எம்எஃப்ஐஸ் இருக்காங்கள்ல அதுலேயுமே வந்து எக்ஸீடிங்காக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபரில் ஆர்பிஐ ஒரு சூப்பர்வைசரி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ த ஈல்ட் ஆன் என்பிஎஃப்சி எம்எஃப்ஐ லோன்ஸ் வந்து இதனால் எலிவேட் ஆகிருந்துச்சு சின்ஸ் ஜூன் 2023. அதுக்கப்புறத்துலேருந்து இட் வாஸ் ரெடியூஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி. ஸோ அக்டோபர் 2024 தானே அந்த இது போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இட் இஸ் ரெடியூஸ்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனுடைய காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் ஈல்ட் ஆன் லோன்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது ரொம்ப டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்கும். ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஸோ இதுதான் ரீசன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட் இஸ் ஆர்பிஐ வந்து லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. லிக்விடிட்டி டெஃபிசிட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்காக லிக்விடிட்டி இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 1 lakh crore. ஸோ நம்மக்கிட்ட இருக்க டெஃபிசிட் ஆஸ் ஆஃப் ஜான்வரி எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்களே. ஜான்வரியில் வந்து 2 lakh crore 2 trillion இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நேற்று கூட நடத்தியிருந்தேன். ஸோ 2 trillion கிட்டே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜான்வரியிலேருந்து நம்ம விஆர்ஆர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நடத்தி டெய்லியும் நடத்தி இட் வாஸ் சம்வாட் பிட்வீன் ஃபெப்ரவரியில் வந்து 1.5 lakh crore. பட் இது இன்னமும் கம்மியாகும் பிகாஸ் ஆஃப் March 15 டெட்லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம எப்போவுமே வந்து டேக்ஸ் அவுட்லே வந்து அதுக்குள்ளே கட்டணும் அப்படின்றதுனால, டேக்ஸஸ் கட்டணுன்றதுனால தேர் வில் பி அ டைட்டன் லிக்விடிட்டி. ஸோ அதனால இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேங்கிங் சிஸ்டமை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு March 15க்கு முன்னாடி அட்வான்ஸ் டேக்ஸ் பேமெண்ட்ஸ் அஹெட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் 1 lakh crore பாண்ட் பர்ச்சேஸும் ஃபாரெக்ஸ் ஸ்வாப் வந்து $10 billion அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓஎம்ஓ மார்க்கெட் ஆப்ரேஷன் மூலமா பாண்ட் பர்ச்சேஸ் இந்த சென்ஸ் கவர்மெண்ட்டு பேரில் பாண்டு ரெடி பண்ணி ஆர்பிஐ வில் இஷ்யூ பண்ணுவாங்களா. அப்போ இந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போது பேங்க்ஸு காசு கொடுத்து தானே வாங்கிப்பாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ இஸ் பர்ச்சேசிங் த பாண்ட் பேக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்பிஐ வில் கிவ் மணி டு த பேங்க். ஸோ அப்போ பேங்க்கோட லிக்விடிட்டி கம்மியாயிடுமா, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ 1 lakh crore பாண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 50,000 crore ட்ரான்ச்சேஸில் உள்ள March 12 and March 18, 2025 they are going to buy to inject liquidity into the banking system, monetary policy transmission ஸ்மூதராக ஆக்குறதுக்கு. செகண்ட் ஒன் இஸ் US INR ஃபாரெக்ஸ் ஸ்வாப் ஆப்ஷன். அதாவது என்னென்னா ஆர்பிஐ கிட்ட வந்து ருப்பி இருக்கும், பேங்க்ஸ் கிட்ட டாலர் இருக்கும். ஸோ ஃபாரின் ரெமிட்டன்ஸ்லேருந்து அந்த மாதிரியான ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக டெபாசிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா என்ஆர்ஐ அந்த மாதிரியான பீப்புள். ஸோ அந்த டாலரை பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஆர்பிஐ ருப்பி கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க. ருப்பியை பேங்க்ஸ் கிட்ட கொடுத்துட்டு இந்த டாலரை வாங்கிப்பாங்க. இது வந்து எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, ஸ்வாப்பு தான். இது வந்து ஆர்பிஐ கிட்ட போய் ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வை வந்து கூட்டுறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஃபாரெக்ஸ் வந்து ஏன் கம்மியாச்சு அப்படின்னா ருப்பியோட டவுன்ஃபால்னால ஃபாரெக்ஸ் செல் பண்ணாங்க, டாலரை செல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. அதனால ஃபாரெக்ஸ் கம்மியாயிடுச்சு. 700 billion ப்ளஸில் இருந்தது நவம்பரில், இப்போ வந்து 600 something ஆயிடுச்சு. ஸோ அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். ஆல்சோ பேங்க்லேயும் வந்து லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ
ஒரே கல்ல ரெண்டு மாங்க. ஸோ ஃபாரெக்ஸும் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிடும், பேங்க்குக்கும் இந்த ருப்பி போய் சேர்றதுனால லிக்விடிட்டியை வந்து தே கேன் மேனேஜ். ஸோ இது ரெண்டையும் ஒரே இதில் பண்ணுறதுக்காக $10 billion பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வாப் இருக்குல்ல, ருப்பி டாலர் ஸ்வாப்பை வந்து எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஃபார் 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 yearsக்கு இந்த ஸ்வாப் வந்து இருக்கும். 24 March 2025 ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் RBI என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பேங்க்கில் லிக்விடிட்டி இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த இது வில் பி யூஸ்ஃபுல். ஸோ தட் ஏன் ஸ்வாப் அப்படின்றதுக்கு நான் அதை சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு விச் இஸ் ஆல் ஓவர் த இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுன்றதுனால ஆப்ஷன் பேஸ்டாக தான் போவாங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கேயுமே கொடுக்கல பார்த்தீங்களா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஆப்ஷன் பேஸ்ட். ஸோ ஆப்ஷனில் யார் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இது பேஸ் பண்ணி தே வில் கிவ். ஸோ அந்த $10 billion வர வரையும் தே வில் ஹேவ் த ஆப்ஷன். ஸோ அது முடிஞ்சோடனையும் ஆஃப்டர் தேட் வில் பி ரிஜெக்டட். ஸோ அதுக்கு கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்டெப்த்தாக போகணும்னு நினச்சா we can go, பட் லெட்ஸ் வெயிட். ஏன்னா இதோடைய ஆப்ஷனே வந்து March 24 தானே. ஸோ அப்போ லேட்டர் ஆன் த எக்ஸ்ப்ளனேஷனே வரும். ஸோ யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப். ஸோ 2 lakh crore வந்து டெஃபிசிட் இருக்குது. ஃபாரெக்ஸ் இன்டர்வென்ஷன் வந்து நம்ம RBI பண்ணாங்க. ஸோ அதுவும் வந்து லிக்விடிட்டி இம்பேக்ட் பண்ணியிருக்கு. தென் கார்ப்பரேட் பாண்ட் ஈல்டும் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இது ரேட் இது ரெண்டுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான கான்சிக்வன்சஸ். கார்ப்பரேட் பாண்ட் ஈல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இது ரெண்டும் என்னென்னா, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ன்றது வந்து ஒரு அன்செக்யூர்ட் நெகோஷியபிள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது மூலிமா என்னென்னா வி கேன் ஹாவ் சம் அமௌண்ட் இன் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அண்ட் மினிமம் டினாமினேஷன்ஸ் வந்து 5 lakh இருக்கணும். மெச்சூரிட்டி வந்து 7 days to 1 year வரையும் தே கேன் ஹாவ். ஃபுல்லாக டேக்ஸபிள் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். அண்ட் இதை வந்து யாரெல்லாம் வி கேன் டூ அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ், கார்பரேஷன்ஸ், ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸ், அசோசியேஷன்ஸ், NRIs கூட சிடிஸில் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸும் வந்து சிடிஸில் இஃப் தே டோன்ட் ரிப்பார்ட்டேட், அதாவது வேறு எதுவும் ரிப்பார்ட்டேட் ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா தே கேன் இன்வெஸ்ட். ஸோ இந்த சிடிஸ் வந்து அதனுடைய ரைஸ் அண்ட் ரேட்ஸ், அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸோட ரைஸ் அண்ட் ரேட்ஸ் ஆல்சோ இண்டிகேட் தட் லிக்விடிட்டி டைட்னஸ் வந்து இருக்குது இன் மார்க்கெட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கேயும் இம்பேக்ட் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. தட் பாண்ட் மார்க்கெட்டில் கார்ப்பரேட் பாண்ட் ஈல்ஸ் வந்து அதனுடைய ஸ்ப்ரெட்டுமே வந்து எலிவேட்டடாக இருக்குது. ரெப்போ ரேட் கட்ஸ் பண்ணியுமே இட் இஸ் எலிவேட்டட். ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து இன்ஃபியூஷன் எக்ஸ்பெக்டட், இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட் வந்து சரியாக இல்லை அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. தென் மானிட்டரி பாலிசியோட டிரான்ஸ்மிஷன் இஸ் லோவர் பாலிசி ரேட்ஸ் சொல்லியும் பாரோவர்ஸை எஃபெக்டிவாக இன்னும் போய் சேரலை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போது திஸ் வில் சாட்டிஸ்ஃபை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. Deposit insurance limit. Under deposit insurance limit, deposit insurance and credit guarantee corporation இப்போ கரண்ட்டாக இருக்கிற லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 5 lakh. ஸோ இப்போ இது ஏன் நியூஸில் இருக்குது, DICGC வருது, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் கன்சிடரிங் டு ஹைக் த டெபாசிட் இன்சூரன்ஸ் லிமிட் 5 lakhலேருந்து 15 lakhக்கு உயர்த்தலாமா அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அப்படின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னா PMC பேங்க் அப்படின்னு ஒரு பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட க்ரைசிஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த டெபாசிட்டர்ஸ் பெர் பேங்க்கோட லிமிட் ஒன்று வச்சுட்டு ஸோ February 2020க்கு அப்புறம் 5 lakh பெர் டெபாசிட்டர் வந்து த டெபாசிட் இன்சூரன்ஸ் வில் பி இன்ஷூர்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்படியெல்லாம் கொண்டு வந்துமே இப்போ ரீசெண்ட் ஃபெயிலியர் ஆஃப் அ நியூ இந்தியன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மேலே இருக்க டெபாசிட்டர்ஸோட நம்பிக்கை வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனுடைய டெபாசிட்டர்ஸ் ப்ரொடெக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் இன்க்ரீஸிங் த இன்சூரன்ஸ் ஃபார் அப் டு 15 lakh அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரியான பேங்க்ஸில் ஃப்ராட் பண்ணாத அளவுக்கு நார்ம்ஸ் டைட் பண்ணணும். பட் இன்சூரன்ஸை கூட்டுறாங்க, விச் இஸ் ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறாங்க. வி கான் கமெண்ட் ஆன் தேட் அண்ட் ஆல். இம்பேக்ட் ஆன் பேங்க்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி ICRA வந்து ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க தட் இந்த ஹையர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ்னால DICGs
கிட்ட பேங்க்ஸ் மஸ்ட் பே ஹையர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ். ஸோ இந்த மாதிரி லைக் 5 லேக்லேருந்து 15 லேக்காக ஒரு வேலை இன்சூரன்ஸ் மாற்றினாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் 5 லேக்லேருந்து 15 லேக் கிடச்சிக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க அப்படின்னா ஸோ அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஐசிஆர்ஏ. ஸோ அப்போது பேங்க்ஸ் ஹாவ் டு பே ஹையர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் டு டிஐசிஜிசி. ஸோ அதனால் பேங்க்கோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கம்மியாகும். 1800 crore to 12,000 crore annually they will be impact அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ்மே வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ இது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டில் அப் அண்டில் செப்டம்பர் 2024 ரிட்டர்ன் ஆன் அசட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் somewhat equal to 1.4%. ஸோ மொத்தமாக ஆல் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸோ மேக்ரோ எக்கனாமிக் லெவலில் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து டைசெக்ஷனும் இருக்குது. லைக் எஸ்சிபிஸ், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு எவ்வளோ, என்பிஎஃப்சிஸ்க்கு எவ்வளோ, யூசிபிஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து தனித்தனியாக இருக்குது. பட் இந்த டிஐசிஜிசியில் இப்போது இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாகும் 5 lakh to 15 lakh ஆனால் அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட்டும் கம்மியாகுமா, ரிட்டர்ன் ஆன் அசட் அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து there will be a significant decline. ஸோ 1%லேருந்து 0.01%லேருந்து 0.04% வரையும். அண்ட் ஈக்விட்டிலையுமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிட் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்ச் 2024 ரிலீஸ் ஆனதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ரிப்போர்ட்ஸ்லையுமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. தட் மொத்தமாக பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து 97.8% ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து 5 lakh லிமிட்குள்ளே கவர் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ ரிமைனிங் அந்த 2.2% ஆஃப் த இது தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் வந்து அந்த 5 lakh லிமிட்டுக்கும் மேலே தாண்டி இருக்குது. ஸோ தட் அந்த தாண்டி இருக்கிறத வி கான் கவர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. தென் இன்ஷூர்ட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, இட் ஹேஸ் அ ஃபார்முலா. இன்ஷூர்ட் டெபாசிட் ரேஷியோ அப்படின்றது வந்து டோட்டல் இன்ஷூர்ட் deposits divided by total accessible deposit into 100 அப்படின்றது தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ இதில் accessible depositsனால் என்னென்னா, ஒரு பேங்க்கில் இன்ஷூர் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அது டிவைடட் பை அதுக்கு மேலே எவ்வளோ இன்ஷூர் டெபாசிட்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து, அதாவது எவ்வளோ இன்ஷூர் ஆயிருக்கு அப்படின்றது அப்பர் லிமிட்டில் வரும், ஸோ நியூமரேட்டரில் வரும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து இந்த ஐடிஆர். ஸோ இந்த accessible deposit அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் ஹெல்ட் பை த பேங்க். அந்த பேங்க் ஹெல்டு பண்ணியிருக்கிறதுல இன்சூரன்ஸுக்கு எலிஜிபிளான டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஆக்சுவலாக அந்த பேங்க் வந்து டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் பே பண்ணுது அப்படின்றது தான் அப்பர் நியூமரேட்டரில் இருக்கும் into 100. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 100 அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து அவங்க 100 டெபாசிட்ஸ் இருக்குது. அதுக்குன்னா 43.1% ஆஃப் த அதில் 43 அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தே ஆர் இன்சூரிங் அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அதுக்கு மேலே இருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே வந்து அதுக்கு மேலே இருக்கிற ருப்பி எல்லாமே வந்து ஆக்சசபிள் டெபாசிட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். இவ்வளோ டெபாசிட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் பை டிஐசிஜிசி. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து விச் கான் பி ப்ரொடெக்டட். தட் மீன்ஸ் அதெல்லாம் வந்து 5 lakhக்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தட் 97.8% ஆஃப் த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து இன்ஷூர் ஆகிருக்கு ஜஸ்ட் பிகாஸ் அதில் வந்து 5 lakhக்கும் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதுக்கு மேலே இருந்தால் தட் கான் பி இன்ஷூர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அது பேங்க் அக்கௌண்ட் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து டெபாசிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டெபாசிட்ஸில் 43.1% ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து இன்சூரன்ஸ் பண்ண முடியுது, இன்ஷூர்ட் டெபாசிட்குள்ளே இருக்குது. ஏன் அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து மோர் தென் 5 lakh இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிற 56.8% ஆஃப் த அமௌண்ட் வந்து ரிஸ்கில் தானே இருக்குது அக்கார்டிங் டு ஐடிஆர் ரிப்போர்ட். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ ரிஸ்கில் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து அவங்க கூட்டணும் அந்த 5 lakh லிமிட்டுன்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த 43%ன்றது வந்து 47 to 66% ஐடிஆர் ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும். ஸோ பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் கஸ்டமரோட விச் மீன்ஸ் டெபாசிட்டர்ஸோட அமௌண்ட் வில் பி
சேஃபாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த டெபாசிட் இன்சூரன்ஸுமே வந்து இப்போ டிஐசிஜிசியுமே வந்து தே ஹாவ் டு ஹாவ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ அந்த ரிசர்வ் ரேஷியோ கரண்ட்டாக வந்து 2.1% இருக்குது. இப்போ டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா தட் ரிசர்வ் ரேஷியோ வந்து வில் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் 1.5 to 2.1% கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் இஸ் ஆதித்யா L1. ஸோ அது வந்து யூஸ் பண்ணி இப்போது சோலார் ஃப்ளேர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எவர் இமேஜ் ஆஃப் சோலார் ஃப்ளேரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் அதுக்கு கெர்னல் அப்படின்னு பேர். ஸோ அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுச்சு ஆதித்யா L1 டு கேப்சர் தட் இமேஜ், ஃபர்ஸ்ட் எவர் இமேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் சியூட். ஸோ இதுதான் அந்த சோலார் ஃப்ளேர். சோலார் ஃப்ளேர் அப்படின்னா என்னென்னா வேர் இட் வாஸ் solar burst or solar flares அப்படின்னா என்னென்னா சடன் பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி காஸ்ட் பை சன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிவிட்டினால. ஸோ இதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேஷன் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ரிலீஸ் ஆகும். அது நம்ம எர்த்தோட கம்யூனிகேஷன் சிஸ்டம், பிகாஸ் எர்த்தை சுற்றி வந்து த சேட்டலைட்ஸ் ஆர் தேர் ஆல் ஓவர். ஸோ நவ் தட் தே ஹாவ் மோர் சேட்டலைட்ஸ் அண்ட் டெஸ்லா இஸ் பிளானிங் டு ஹாவ் சேட்டலைட் வந்து அப்படியே ட்ரோன்ஸ்லாம் வச்சு எப்படி பிக்சர்ஸ் மேக் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கனெக்டடாக ட்ரோன்ஸ் வச்சு ஆர் சேட்டலைட்ஸ் வச்சு இன் லோ எர்த் ஆர்பிட்டில் அதை யூஸ் பண்ணி எஃபெக்டிவ் சேட்டலைட் கனெக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சேட்டலைட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நம்மளோட எர்த் கம்யூனிகேஷன் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இது எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டான பிளேஸில் கரெக்டாக வச்சா தான் வி வில் கெட் சடன் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஸ்பேஸ் வெதர் அண்ட் எர்த்தோட கம்யூனிகேஷன் சிஸ்டமில் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஆதித்யா L1 வில் ஹெல்ப் நவ். அந்த ஃப்ளேர் எனர்ஜியோட ஸ்பீட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சோலார் லேயர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து we can understand using this. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பார்த்துக்கோம். லான்ச் டேட் ஆஃப் ஆதித்யா L1 which was launched in 2023 September 2. எந்த ஆர்பிட்டில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா லக்ராஞ்சே L1. ஸோ L1 L2 ரெண்டு இடத்துல ரெண்டு இது இருக்குது. ஸோ L1 ஆதித்யா L1 அண்ட் L2 ரெண்டு இருக்குது. ஸோ L1நாலே அது L1 அந்த லக்ராஞ்சே பாயிண்ட் L1ல தான் இருக்குது. ஸோ January 6, 2024 இட் வாஸ் பிளேஸ்டு தேர். ஆர்பிட் டைப் என்னென்னா ஹேலோ ஆர்பிட் அட் L1. ஸோ கண்டினியூஸ் அப்சர்வேஷனில் இருக்கும் எப்போவுமே. சன் அண்ட் எர்த்தை வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருந்தால் யூ கேன் see that in that place அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஓல்ட் நியூஸ். ஸோ அது தெரிஞ்சிருந்தால் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு கெட் அப்டேட்டட். ஸோ சன் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் இது போயிருக்கு. ஸோ வித்தவுட் அப்ஸ்ட்ரக்ஷன் சச் அஸ் எக்லிப்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பிளேஸ். ஸோ சன் இருக்குது, எர்த் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த லக்ராஞ்சே பாயிண்ட்ஸ் வில் பி சம்வேர் லைக் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த எக்லிப்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் தே கேன் ஸ்டடி த சன். ஸோ அதனால தான் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. சோலார் அல்ட்ரா வயலண்ட் இமேஜிங் டெலஸ்கோப் சூட் அதை யூஸ் பண்ணி தான் இந்த பிக்சர் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எவர் இமேஜ் வாஸ் ஆஃப் சோலார் ஃப்ளேர் கெர்னல் இன் நியர் அல்ட்ரா வைட் பேண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருக்கு சூட். அண்ட் 11 டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கு. வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் சோலார் அட்மாஸ்பியரும் வந்து ஃபோட்டோஸ்பியர் அண்ட் குரோமோஸ்பியரில் தே கேப்சர். அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் என்னென்னா சோலெக்ஸ் அண்ட் HEL1 OS. ஸோ எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணி சோலார் ரேஸை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளேரோட ஆக்டிவிட்டியை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனர்ஜி பர்த்ஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேஜர் டிஸ்கவரி என்ன அப்படின்னா X6.3 கிளாஸ் சோலார் ஃப்ளேர் அப்படின்னு ஒன்று டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டென்ஸ் சோலார் எரப்ஷன். ஸோ பிரைட்டனிங் இந்த NUV ரேஞ்ச் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அன்பிரசிடென்டட் டீட்டெயில். திஸ் கன்ஃபார்ம்ஸ் சோலார் எனர்ஜியோட மூவ்ஸ் த்ரூ அவுட் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியரிக் லேயர் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் NUVயோட அப்சர்வேஷன் ஆஃப் சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து ரேர் பிகாஸ் ஆதித்யா L1 இஸ் the one who studied this. So lack of telescope capability இல்லாததுனால இமேஜிங் எடுக்க முடியல. பட் now that சூட்டை வச்சு அந்த இமேஜ் எடுத்ததுனால we can detect this. So finding confirm a direct link between flare energy and temperature changes in sunஸோட கொரோனா. சன்னோட அவுட்டர் லேயர் தான் கொரோனான்னு சொல்லுவோம். ஸோ அந்த லேயரில் வந்து டைரக்ட் லிங்க் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஸ்கவரினால ஸ்பேஸ் வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அது ஃப்யூச்சர் L1 ஆதித்யா L1ஓட ஸ்டடீஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. த ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸில் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் ஆதித்யா L1 வில் பி பப்ளிஷ்ட். ஸோ இந்த டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட். த ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸில் இட் வில் பி பப்ளிஷ்ட். மோர் டிஸ்கவரிஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் இன் கம்மிங் இயர்ஸ். சன்னை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வெதர் எப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதையும் வந்து we can see in upcoming years ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ that's it.
which company developed the blue ghost lunar lander அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Firefly Aerospace அப்படின்ற கம்பெனி தான். 20 degree north of moon's equator நியர் சைடில் இந்த ஒரு ப்ளூ கோஸ்ட் லேண்ட் ஆயிருக்கு ஆன் த மூன். ஸோ மிஷன் நேம் என்ன, ப்ளூ கோஸ்ட். யார் டெவலப் பண்ணால், ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ். மிஷன் டைப் என்னென்னா லேண்டர் ஒன்லி, ரோவர் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். திஸ் இஸ் த ஒன், லேண்டர் ஒன்லி, ரோவர் இல்லை. அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி ரிமோட் கார் மாதிரி வெளியில் வரும் இல்லையா, ஸோ தட் ரோவர் இஸ் நாட் தேர். பேலோட என்னென்னா 10 scientific instruments primarily ஃபார் நாசாக்கு. ஆப்ரேஷனல் டியூரேஷன் 14 earth days. நம்மளை பொறுத்தளவு இட் வில் பி 14 earth days. அங்கே வந்து 1 lunar day. தென் ரோபோட்டிக் ட்ரில்லிங் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ண போது லூனார் சர்ஃபேஸில் சப் சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் எக்ஸாமைன் பண்ண போகிறாங்க. சர்ஃபேஸ் அண்ட் டஸ்ட் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ரிசர்ச்சிங் டஸ்ட் மிட்டிகேஷன்ஸ் டெக்னிக்ஸ் ஃபார் ஃபியூச்சர் லூனார் மிஷன். ஹை டெஃபினிஷன் இமேஜிங்கும் வந்து சோலார் எக்லிப்ஸ் அன்னைக்கு விச் இஸ் ஆன் March 14th. ஸோ தே ஆர் கோயிங் டு கேப்சர். தென் கமர்ஷியல் லூனார் பேலோட் சர்வீசஸ் CLPS இனிஷியேட்டிவ் பற்றி சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாசாஸ் ப்ரோக்ராம். ப்ரைவேட் கம்பெனிஸையும் மூன் மிஷனுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து தே ஆர் கோயிங் டு ஆட் தம் டு. ஸோ ஆர்டிமினிஸ் ப்ரோக்ராம்லையும் இட் வில் பி சப்போர்ட்டட் ஃபார் அ லாங் டேர்ம் ஹியூமன் ப்ரெசன்ஸ் ஆன் மூன். ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷனையும் வந்து லூனார் எக்ஸ்ப்ளரேஷனை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதர் ப்ரைவேட் லூனார் மிஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. பாஸ்ட் மிஷன்ஸ் இன் February 2024 இனிஷியேட்டிவ் மிஷன்ஸ் ஒடிசைஸ் அது வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் டு லேண்ட் ஆன் த மூன். ஸோ திஸ் டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்டு லேண்ட் டிஃபிகல்ட்டிஸ் பட் ரிமைண்ட் ஆப்ரேஷனல். ஆஸ்ட்ரோபோட்டிக் டெக்னாலஜிஸ் Peregrine, which was launched in Jan 2024, in the mission was failed. And upcoming in the mission fail ஆகும்போது தான் NASA fail ஆச்சு, ஜப்பான் fail ஆச்சு, or Russia fail ஆச்சா, someone நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். அந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ யா, அப்கமிங் 2025 மிஷன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். நம்ம அது வந்து ஒரு நியூஸை செப்பரேட்டாக வரும்போது பார்த்துக்கலாம். இஃப் நாட் இப்போ ஓவர்லோட் ஆன மாதிரி இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். க்ரோவிங் ப்ரைவேட் செக்டார் இன்வால்மெண்ட் அண்ட் லூனார் எக்ஸ்ப்ளரேஷன் அதிகமாக இருக்குது. ப்ரைவேட் லூனார் லேண்டிங்கும் வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வந்தாரா, த நியூலி இனாகுரேட்டட் அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கன்சர்வேஷன் சென்டர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நேற்று கூட தான் நம்ம பார்த்தோம், விச் இஸ் இன் குஜராத். ஸோ நம்ம வந்து ஜாம்நகர் குஜராத் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம். அண்ட் அனிமல் ரெஸ்கியூ அண்ட் கன்சர்வேஷன் சென்டர். ஸோ இதனுடைய இனாகுரேஷன் அண்ட் ப்ரெசன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அதில். ஸோ விச் இஸ் எக்யூப்டு வித் MRI, CT ஸ்கேன், ICUs எல்லாமே இருக்கும். ஸோ ஏசியாட்டிக் லைன் அதெல்லாம் வந்து நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் பார்த்து தான் போட்டிருந்தாங்க. இன்ட்ராக்ஷன் அண்ட் ரெஸ்கியூட் அனிமல்ஸ் கூட கான்டாக்டும் இருந்தது. ஸோ இதை பற்றின ஒரு கிளிம்ஸ் வந்து யூ மைட் ஹாவ் சீன் இஃப் யூ ஆர் ஸோ இன் டு த அந்த ஆனந்த் அம்பானியோட வெட்டிங் அப்போது இஃப் யூ ஆர் ஸோ இன் டு இட். ஸோ மேஜர் செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தப்போ ஹீ வாஸ் ஹேவிங் ஒரு லார்ஜ் ஸ்னேக் இன் ஹிஸ் ஹெட். ஸோ அதெல்லாம் வந்து யூ மைட் ஹேவ் விட்னஸ்ட். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க அங்கேயுமே. ஸோ அது அப்போவே நம்மளுக்கு வி நோ, பட் நவ் தட் தே ஆர் டிஸ்பிளேயிங் இட் ஸ்பெஷலாக ஏதோ செஞ்செல்லாம் தே ஆர் டிஸ்பிளேயிங் இட். அண்ட் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் இஸ் ஆல்சோ விசிட்டிங் இல்லையா. ஸோ அது வந்து விச் மேக்ஸ் த ஹெட்லைன். ஸோ அதை பற்றி என்ன ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்பீஷீஸ்க்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பீஷீஸோட ப்ரைம் மினிஸ்டர் ஆல்சோ என்கவுண்டர்ட். ஸோ அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆல் தட் வி ஹாவ் டு நோ இஸ் ப்ரைம் மினிஸ்டர் இனாகுரேட்டட் வந்தாரா. ஸோ ஜாம்நகர் குஜராத்தில் இருக்குது, விச் இஸ் யார் இதுக்கு ஓனர் அப்படின்றது ஐ எம் நாட் ஷுர், பட் ஆனந்த் அம்பானி வில் பி. ஸோ யா, லெட்ஸ் see. நெக்ஸ்ட் வந்து சிட்டிஸ் கோஆலேஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி C3 இனிஷியேட்டிவ். அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரென்தனிங் அர்பன் சஸ்டைனபிலிட்டி த்ரூ சர்க்குலர் எக்கனாமி பிரின்சிபல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குளோபல் இனிஷியேட்டிவ். இந்தியா தான் லீட் பண்ணுறோம். சிட்டிஸ் கோஆலேஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி C3 அப்படின்னு ஒன்று வந்து March 3 லான்ச் பண்ணியிருக்காங்க. அர்பன் சஸ்டைனபிலிட்டியை ஃபாஸ்டர் பண்ணணும். நிறைய சிட்டிஸ், பாலிசி மேக்கர்ஸ், இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்னர் பண்ணி பண்ணணுன்றதுக்காக லைக் என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இம்ப்ளிமெண்டிங் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி ப்ராக்டிசஸ். ஸோ சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்கிறாங்களா, அது என்ன அப்படின்னா இட் இஸ் அ 3R பிரின்சிபல், விச் இஸ் ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் டு என்ஹான்ஸ் த ரிசோர்ஸ் எஃபிஷியன்சி. ஸோ அதனால தான் அதை சர்க்குலர் எக்கனாமின்னு சொல்கிறாங்க. மல்டிநேஷ்னல் அலையன்ஸ், ஸோ நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க. ப்ரோ பிளானட் பீப்புள் அப்ரோச் P3. ஸோ இந்தியாவோட கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் ப்ரோ பிளானட் பீப்புள் இனிஷியேட்டிவ், அதை பற்றியான சஸ்டைனபிள் லிவிங், என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்லாம் என்னன்றதை பற்றி ப்ரைம் மினிஸ்டர் ஸ்போக். அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஒர்க்கிங் குரூப், ஒரு ப்ரப்போசல் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கிங் குரூப் க்ரியேட் பண்ணி மெம்பர் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து அதில் இருக்கணும். ஒரு கோஆலேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆப்ரேஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணணும் ஃபார் C3. ஸோ CITI
cities 2.0 agreement. ஸோ அதை பற்றியும் பேசியிருக்காங்க. that MOU was signed in Jaipur 1800 crore urban sustainability project வந்து what to say அட்டைன் பண்ணியிருக்காங்க. So what is the full form for CITIIS அப்படின்னா City Investment to Innovate, Integrate and Sustain. City investments to innovate, integrate and sustain. It is a Indiaவோட ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உருவான ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ சிட்டிஸ் 1.0 வந்து 2018 இட் வாஸ் லான்ச்ட். 2.0 வந்து 2023 to 2024 வரையும் இருக்கும். ஸோ இந்த 2.0க்கான அக்ரிமெண்ட் தான், அதில் இருக்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் சிட்டிஸ் 2.0னா 18 சிட்டிஸை செலக்ட் பண்ணிவிட்டு காம்படிட்டிவ் ப்ராசஸில் தான் தே வில் பி செலக்டிங். இதில் வந்து சர்க்குலர் எக்கனாமி, கிளைமேட் ஓரியன்ட் ரிஃபார்ம்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதுக்கு ஃபினான்சிங் வந்து எதில் இருந்தெல்லாம் வாங்கிக்கலான்னு அந்த ஒரு ஸ்கீம்லேயே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து, சோஃபார் வந்து ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க்லேருந்து, EU கிட்டேருந்து, இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தே ஹாவ் ஃபண்டட் த ஃபினான்ஸ். ஸோ சிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டு இனோவேட், இன்டகிரேட் அண்ட் சஸ்டைன். City Investments to Innovate, Integrate and Sustain தான் ஃபுல் ஃபார்ம். ஸோ ரீஜனல் 3R ஃபாரம் வந்து நடந்திருக்கு 2009. எதுக்காகனா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டியில் ஏஷியா பசிபிக் ரீஜியனில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. தென் ஹனாய் 3R டிக்ளரேஷன் 2013 to 23. இதில் 33 வாலண்டியர் கோல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ வாலண்டரி கோல்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் நாட் கம்பல்சரி. மெம்பர் நேஷன்ஸ் வந்து வாலண்டரியாக இந்த 33 கோல்ஸையுமே அடாப்ட் பண்ணி அதை நாங்கள் எத்தனை வருஷத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணுவோம் வித்தின் திஸ் 10 years அப்படின்றது வந்து சொல்லணும். சர்க்குலர் எக்கனாமி டிரான்சிஷனுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து சண்டிகரோட பட்ஜெட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக என்ன இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் கட்டி இனிஷியேட்டிவ். ஸோ விச் வாஸ் லான்ச்ட் இன் சத்தீஸ்கரோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. 1,65,000 crore வந்து டோட்டல் அலோகேஷன். ஃபோக்கஸ் ஏரியா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், டிஜிட்டல் கவர்னன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்காக. ஸோ இந்த கட்டி இனிஷியேட்டிவ் என்னென்னா குட் கவர்னன்ஸ், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், டெக்னாலஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்ஸலரேட்டிங்காக கொண்டு வந்தது. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்மே அதுதான். ஸோ அப்ஜெக்டிவே வந்து ரெட் டேபிசம், அதை வந்து கட் பண்ணணும் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்காக தே ஸ்டார்டட் திஸ். ஸோ வாட் இஸ் திஸ் ரெட் டேபிசம் அப்படின்னா விச் இஸ் இந்த ரெட் டேபிசம்னு அப்படின்னு இந்த டேர்மை யூஸ் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எக்ஸசிவ் ரூல்ஸ் இல்லாமல், ப்ரொசீஜர்ஸ், லாஸ் இதெல்லாம் இல்லாமல் அந்த எக்ஸசிவ் ரூல்ஸ் அண்ட் லாலாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் க்ரோத்தை வந்து டெவலப்மெண்ட்டை ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ அந்த ரெட் டேபிசம், அன்னெசரி பேப்பர் ஒர்க், லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியும் போய் இது பண்ணுறது, ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஸோ டெசிஷன் மேக்கிங்கை டிலே பண்ணோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கட் பண்ணணும் அப்படின்றது தான் அப்ஜெக்டிவ் இந்த கட்டி இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கட்டி சக்தி ஸ்கீம் மாதிரி இருக்கும். ஸோ கட்டி சக்தி ஸ்கீமில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரே ஒரு போர்ட்டலில் எல்லா மினிஸ்ட்ரியும் வில் பி தேர். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ சம் ப்ராஜெக்ட், ஸோ ஒரு வேளை இப்போது ரோட்ஸ் வந்து போட போகிறாங்க, சம் வாட்டர் பைப்லைன்ஸும் வந்து பண்ண போகிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் பைப்லைன் வில் பி லேட் அண்ட் தென் ரோடு வில் பி லேட். ஸோ தட் ரோடு ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வாட்டர் பைப்ஸ் நாங்கள் லே பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரோடு டிக் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இருக்கணும், எதுவுமே ரிப்பீட்டடாக பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தாங்க. பட் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஸோ பிஎம் கட்டி சக்தி ஸ்கீம் மாதிரியே கட்டி இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. குட் கவர்னன்ஸ், ஆக்ஸலரேட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் க்ரோத். தென் பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் ஃபேஸ் 1ல் 216 ரிஃபார்ம்ஸ் வந்து 20 டிபார்ட்மெண்ட்ஸில் தே ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். அதுவும் வந்து டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பேப்பர்லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மேஜர் லேண்ட் ரிஃபார்ம்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசட் டிவிஷன் அண்ட் ரிலிக்விட்மெண்ட்டுக்கு 500 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஃபீஸை. அண்ட் ஜிஎஸ்டிபியை வந்து க்ரோத் இருக்கணும் அப்படின்றத வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கேபெக்ஸ், எஃப்டி எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டிக்கு முக்கியமந்திரி மொபைல் டவர் ஸ்கீம், முக்கியமந்திரி பரிவாஹன் யோஜனா, டெக்னாலஜி ரிஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரியல் பூஸ்ட், அதுக்காக சர்டன் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் பென்ஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஃபண்ட்ஸுக்கும் வந்து
told certain things. Welfare schemes-லையுமே வந்து farmer, rural housing and women-க்காக சொல்லியிருக்காங்க. பெட்ரோல் ப்ரைஸ் கட், வேட்டை வந்து அவங்க கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ₹1 கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வேட் இஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர். ஸோ அதில் ₹1 வந்து கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க, which will be effective from April 1, 2025. Maybe you might get a question from BBS that which of the following state cut VAT to ₹1 வந்து கட் பண்ணியிருக்காங்க effective from April 1, 2025, which was announced in that state's budget அப்படின்னு கேட்டால் you might say Chhattisgarh budget. So that's it. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஃபார் 2030க்கு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் டார்கெட் வந்து இந்தியா ஆனுவலாக எவ்வளோ பண்ண போகிறோம் அண்ட் அப் அண்டில் ரீச்சிங் 2030 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ இந்த டெசிஷன் வாஸ் டேக்கன் இன் லீடர்ஷிப் இன் க்ரீன் ஹைட்ரஜன் கீ டெவலப்மெண்ட்டோட சொல்லியிருந்தாங்க. ஸோ நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன்னா என்னென்னா இட் வாஸ் மேஜர்லி டன் டு க்ரீன் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும், அதை நிறைய மேனுஃபேக்சர் பண்ணணும் அண்ட் யூசேஜ்லேயும் நம்ம பண்ணணும். க்ரீன் ஹைட்ரஜன், நாட் த அதர் டைப் ஆஃப் ஹைட்ரஜன். லான்ச் அண்ட் பட்ஜெட் வந்து என்னென்னா அலோகேஷன் ஆஃப் 19,744 crore வந்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்காக. அது ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அது வி ஹாவ் டு ஸ்டோர் இட் இன் ஸ்பெஷல் டைப் அண்ட் அது அப்ளிகேஷனுக்கும் வி ஹாவ் டு யூஸ் இட். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை வந்து இந்தியாவில் அதிகமாக்கணும், which is 412,000 TPA tons per annum for green hydrogen production. Electrolyzer manufacturing வந்து 3 gigawatt-க்கு we have to electrolyzer and manufacturing capacity per year-க்கு அப்ரூவல் ஆயிருக்கு. சேஃபர் அண்ட் ஸ்கேலபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து 88 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹைட்ரஜன் அடாப்ஷன். பைலட் ப்ராஜெக்ட்ஸாக இப்போது 7 ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் வேரியஸ் செக்டார்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட், ஷிப்பிங், ஸ்டீல் அண்ட் ஸ்டோரேஜ் செக்டார்ஸ். ஸோ இதில் 2030 நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு க்ரீன் ஹைட்ரஜன் டார்கெட். ப்ரொடக்ஷன் கோல் வந்து 5 மில்லியன் மெட்ரிக் டன்னாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரோலைசர் கெப்பாசிட்டி ஷுட் பி 60 to 100 gigawatt இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியே இருக்கணும். ரினியூவபிள் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 125 gigawatt அடிஷ்னல் கெப்பாசிட்டி இருக்கணும். அண்ட் CO2 எமிஷன் ரெடியூஸ் ஆகிருக்கணும் 50 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். ஸோ 5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இஸ் ப்ரொடக்ஷன் கோல். CO2 எமிஷன் வந்து 50 மில்லியன் மெட்ரிக் டன் பெர் இயர். அது ரெண்டையும் வந்து யூ கேன் கீப் இட் இன் யர் மைண்ட். ஃபாசில் ஃபியூவல் இம்போர்ட் சேவிங்ஸ் வந்து 1 lakh crore ஆகும். இதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா தட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்லாம் நம்ம பண்ணியிருந்தா, எலக்ட்ரோலைசர் கெப்பாசிட்டி கூடி இருந்தால் we will have the import saving of 1 lakh crore annually and investment attraction வந்து நடக்கும் 8 lakh crore because green hydrogenக்கு India is targeting more அப்படின்றபோது வெளிநாட்டிலேருந்து டெக்னாலஜிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் தேட் ஆல்சோ FDIயும் வரலாம், FDI வரலாம், not FPI. ஸோ FDI வந்து they can give and set up their plants in India. ஸோ ஹைட்ரஜன் பவர்ட் ட்ரக் ட்ரையல்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற எய்மில் இருக்காங்க டு ரெடியூஸ் த ஃபாசில் ஃபியூவலோட டிபெண்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரக்கு PM இ-டிரைவில் வந்து பார்த்துருந்தோம் தட் ட்ரக்குக்கு வந்து தே வில் கிவ். ஸோ எலக்ட்ரானிக் ட்ரக்கும் இருக்குது, ஹைட்ரஜன் பவர் ட்ரக்ஸும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் பிகாஸ் ட்ரக்ஸ் ஆர் த மேஜர் ஒன். நம்மளோட லாஜிஸ்டிக்ஸில் தே ஆர் ஹேவிங் மேஜர் பார்ட்டுன்னு நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். எக்கனாமிக் சர்வேல கூட சொல்லியிருந்தாங்கன்னு தட் ரோட்ஸில் தான் வந்து 60% ஆஃப் அவர் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் ட்ராவலிங். ஸோ அதுக்கப்புறம் தான் வாட்டர் வேஸ் அண்ட் ரயில்வேஸ். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும். இதை ரெடியூஸ் பண்ண ஃபாசில் ஃபியூவலோட இம்போர்ட் வந்து கம்மியாகும். ஆல்சோ கார்பன் எமிஷன் ரெடியூஸ் ஆகும். ஆல்சோ வி வில் ஹாவ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவான ட்ரக், hydrogen powered truck எல்லாம் வந்து we can use. So we can go for other waterways and roadways too. Key hydrogen truck routes என்னென்னா ஃபரிதாபாத், டெல்லி NCR, அகமதாபாத், சூரத், வதோதரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஹைட்ரஜன் ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த 4 இடத்துல க்ரியேட் பண்ண போகிறாங்க. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிக், கீப் இட் இன் யோர் மைண்ட். லீடர்ஷிப் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸ் மினிஸ்டர். ரோட்வேஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஆல்சோ ப்ரைஸ்ட் அண்ட் பிரகலாத் ஜோஷி அவரும் வந்து ஹீ எம்ஃபசைஸ்ட் தீஸ் திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் சர்க்குலர் எக்கனாமி ஃபாரம் 2026. இந்தியா ப்ரொபோஸ்டு டு ஹோஸ்ட் திஸ். பட் எந்த சிட்டியில் ஹோஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஆப்வியஸாக நியூ டெல்லி தான். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா சர்க்குலர் எக்கனாமி பற்றி.
ஸோ 12th ரீஜனல் 3R அண்ட் சர்க்குலர் எக்கனாமி ஃபோரம் ஏஷியா பசிஃபிக்கில் நடந்தது. இதில் இந்தியாவோட சர்க்குலர் எக்கனாமி பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் க்ரோத் எவ்வளோ, $2 trillion ப்ளஸ் எக்ஸ்பெக்டிங் பை 2050. ஸோ 10 மில்லியன் ஜாப்ஸ் வந்து இதனால் க்ரியேட் ஆகும் பை 2050. குளோபல் இம்பேக்ட் வந்து 4.5 trillion வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் பை 2030 வேர்ல்டு எக்கனாமியில். ஸோ இந்தியாவோட பிட் ஃபார் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் 2026. ஸோ ஹோஸ்ட்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வி ஆர் பிட்டிங் லைக் ரைட் ஃப்ரம் ஒலிம்பிக்ஸ்லேருந்து ஃபார் திஸ் டூ. ஸோ இந்தியா வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் WCEFோட 2026ஓட ஹோஸ்ட்டாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 2025ஓட ஹோஸ்ட் வில் பி சாவ் பவுலோ பிரேசல். பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2016, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேன் வந்து 2022 we did, எக்கோ மார்க் ரூல்ஸ் அண்டர் மிஷன் லைஃப். இது வந்து நிறைய ரைட் ஃப்ரம் நம்மளோட UNFCCCயோட COPயில் பேசினதுலேருந்து வி ஆர் அட்ரஸிங் கிளைமேட் ரிலேட்டடாக எங்கே வந்தாலும் மிஷன் லைஃப்பை பற்றி நம்ம பேசிடுவோம். சர்க்குலர் எக்கனாமி ஆக்ஷன் பிளான்ஸும் வந்து ஃபைனலைஸ்ட் ஃபார் 10 வேஸ்ட் கேட்டகரிஸ். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விச் இஸ் EPR. இதை வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டல் ரீசைக்ளிங் செக்டரில் என்ஃபோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். SBM வேஸ்ட் டு வெல்த் PMS போர்ட்டல் விச் இஸ் SBMல வந்து நம்ம ஸ்வச் பாரத் மிஷன். ஸோ இதில் டெவலப் பண்ணது தான் வெல்த் PMS portal. So project monitoring and data managementக்காக இந்த portal will be used. And IFC document reference guide, business models for solid waste managementக்கு இந்த IFC reference guide will be used. So waste to energy, biomethanol அந்த மாதிரியான விஷயங்களுக்கு it will be used ன்னு சொல்லியிருக்காங்க. CSIRம் Ministry of Housing and Urban Affairsம் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. scientific research related to urban waste management solutionக்காக. ஸோ அந்த இது 2-3 நியூஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேயும் வந்து urban waste managementக்காக MOU சைன் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ அதே தான் இந்தியா Circularity report will be published, which is a compendium of best practices in reduce, reuse and recycle principles. So compendium na a collection of things in artham. So that's the thing. GCWW report, solid waste management related which is Council on Energy, Environment and Water வந்து கண்டக்ட் பண்ணது. இந்த ரிப்போர்ட் ஆல்சோ வாஸ் ரிலீஸ்ட். டெக்னிக்கல் அண்ட் ஹெரிட்டேஜ் விசிட் இன் ஜெய்ப்பூர் வந்து பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் அண்ட் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக் டேட்டா. ஜஸ்ட் ரீட் இட். நெக்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் டிசபிலிட்டி ரைட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக எந்த ஆக்டை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016. ஸோ இதை ரெஃபர்ட் பண்ணி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து டிசபிலிட்டி ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ரெகக்னைசஸ் டிசபிலிட்டி ரைட்ஸ் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. தட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டிசபிலிட்டி பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்றது வந்து பேசிக் ரைட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ எவ்ரி ஒன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் டிசபிலிட்டி, அவங்க வந்து என்ன ஒரு டிசபிலிட்டியாக இருந்தாலும் தே மஸ்ட் பி ட்ரீட்டட் ஈக்குவல் அண்ட் எந்த ஒரு ப்ரெஜுடன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ தட் அவங்களோட ஃபுல் பார்ட்டிசிபெண்ட் வந்து இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து தே கேன் கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிசபிலிட்டி ஷுட் நாட் பி அ பேசிஸ் ஃபார் எனி ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ரூல். ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து we shall see. ஸோ லீகல் பேசிஸ் என்னென்னா the ruling aligns with the rights of persons with disability act 2016 and international convention. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஏன் வந்திருக்கு அப்படின்னா விஷுவலி இம்பேர்டு பீப்புளை வந்து ஜுடிஷியல் சர்வீசஸ் பார்ட்டிசிபேஷன்லேருந்து ineligible அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்ஸ் ஆர் நவ் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் இன் ஜுடிஷியல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸை 3 monthsக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் இப்போது இந்த ரூலிங் வந்துச்சு அப்படின்னா மத்திய பிரதேஷ் ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரூல் 1994 ரூல் 6A என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்ஸை ஸ்டக் டவுன் பண்ணியிருக்கு. விச் இஸ் நாட், தே ஷுட் நாட் பார்ட்டிசிபேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அண்ட் ரூல் 7 வந்து நல்லிஃபைடு ஃபார் வயலேட்டிங் த ஈக்குவாலிட்டி டாக்ட்ரைன் ஆஸ் இட் ரெக்வயர்ட் எய்தர் 3-year ப்ராக்டிஸ் பீரியட் ஆர் 70% மார்க் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ இது ரெண்டும் வந்து கொடுத்துருந்தாங்க மத்திய பிரதேஷோட ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். அதை வந்து கோட் பண்ணி ஒரு ட்ரையல் நடந்திருக்கு. அதுலேயே
ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ரூலிங் வந்துருச்சு. அண்ட் எஸ்சி/எஸ்டி கேட்டகரிஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து தே ஷுட் ஹாவ் ரிலாக்ஸேஷன். ஸோ அடாப்ட் ரிலாக்ஸேஷன் இன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா சிமிலர் டு எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மாதிரியே இவங்களுக்கும் தே ஷுட் ஹாவ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் ரிலாக்ஸேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செப்பரேட் கட் ஆஃப்ஸும் வந்து அவங்களுக்கு தனியாக இருக்கணும். விஷுவலி இம்பேர்டு கேண்டிடேட்ஸ்க்கு தே ஷுட் ஹேவ் செப்பரேட் கட் ஆஃப் மெயின்டைன்ட். அண்ட் ரெஃபரன்ஸ் டு அச்சீவர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ விஷுவலி இம்பேர்டு லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் எக்ஸாம்பிள்ஸாக காட்டி டிசபிலிட்டி இஸ் நாட் அ பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்த ஜஸ்டிஸோட பேர் என்ன அப்படின்னா த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் ஜே.பி. பர்திவாலா அண்ட் ஆர். மகாதேவன். ஸோ இந்த மகாதேவன் ஜஸ்டிஸை பற்றி யூ மைட் ஹாவ் சீன் மோர். நிறைய இம்பார்ட்டண்ட் ரூல்ஸ் இந்த மாதிரியான கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இஸ் March 4th. That's it. So that's it for today. Quick recall, I'm skipping because இதுவே வந்து 1 hour கிட்ட வந்துருச்சு. So that's it for today. All the best for your exams and thank you.